தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொருளாளர் இளங்கோவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை வேண்டும். தமிழகத்திலே புரையோடி கிடக்கின்ற லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கேப்டன் அவர்களை கட்சி துவங்கச் சொன்னோம். துவங்கச் சொல்லிய அடிப்படையிலே கேப்டன் அவர்கள் செப்டம்பர் 14, 2005 கட்சியை துவங்கினார். தொடர்ந்து 2006 சட்டமன்ற தேர்தலை பொதுத் தேர்தலை தனித்து சந்தித்தோம். கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் மன்றத்தில் சந்தித்தோம். கேப்டன் அவர்கள் வெற்றி பெற்றார். 234 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்தே போட்டியிட்டது. 2009 பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். 11% வாக்குகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெற்றது. 2011 தேர்தலிலே கேப்டனுடைய விருப்பத்திற்கு மாறாக இதே சூழல் போல் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சில கைக்கூலிகள் அன்றைய தினத்திலே வலியுறுத்ததின் காரணமாக அதிமுகவோடு கேப்டன் அவர்கள் தான் தலை குனிந்தாலும் தலை குனிந்து கொள்கிறேன், என் தொண்டர்களை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லி அதிமுகவோடு கூட்டணி வைத்தார். அதிமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு 41 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு 29 தொகுதிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்றது. 6 மாத காலம் அதிமுக தேமுதிக என்ற நிலையிலே சட்டமன்றத்திலே நாங்கள் கூட்டுறவோடு இருந்து நாங்கள் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதிமுகவோடு இருந்து பணியாற்றி வந்தார்கள். எதிர்க்கட்சி வரிசையில் கேப்டன் அவர்களும் ஆளுங்கட்சியிலே முதலமைச்சராக ஜெயலலிதாவும் பணியாற்றினோம். பால் விலை பஸ் கட்டணம் என்று உயர்த்திய உடனே கூட்டணி தர்மத்தை மீறி கூட்டணி கட்சிகளை ஏன் கேட்காமல் பால் விலை பஸ் கட்டணம் மின் கட்டணத்தை உயர்த்துகிறீர்கள் என்று சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பியதன் காரணமாக அன்றைய தினத்தில் சட்டமன்றத்திலிருந்து கேப்டனை வெளியேற்றினார்கள், நடவடிக்கை எடுத்தார்கள். அதெல்லாம் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றாக தெரியும். அதே சூழலில் 2011 2016 இதுவரை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை என்ன நிகழ்வு என்பது பார்த்தால் பல்வேறு ஊடகங்களில் பார்க்கும் பொழுது திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை, திமுகவோடு கூட்டணி வைக்காததால் தொண்டர்கள் சோர்ந்து விட்டார்கள், நிர்வாகிகள் சோர்ந்து விட்டார்கள், ஆகையால் திமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் வலுவாக இருப்போம் என்பதை போல் ஒரு போலி மாயையை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து போன கைக்கூலிகளை நான் கேட்கிறேன். அவர் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நாங்கள் உடைமையை இழந்து விட்டோம், உணவை இழந்து விட்டோம், பெண்டாட்டி பிள்ளையை இழந்து விட்டோம், ஏதேதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் கட்சி துவங்குவது என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் இந்த தமிழகத்தில் புரையோடி கிடக்கின்ற லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியும். அது ஊழல் ஒழிக்க முடியும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்காக தான் இந்த இயக்கத்தை துவங்கினோமே தவிர 26 லட்சம் தொண்டர்களுடைய எண்ணம் அன்றைய எண்ணம் இன்று கிட்டத்தட்ட 75 லட்சம் தொண்டர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உணர்வு கேப்டன் முதலமைச்சராக வர வேண்டும். திமுகவோடு கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்று விவாதித்தது உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 2011ஆம் வருடத்திலே அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதிமுகவுடைய கூட்டுறவு உறவை முறித்துக் கொண்டு வந்த பொழுது எங்கள் கட்சியில் இருந்த 9 பேரை அதிமுக விலை கொடுத்து வாங்கியது. இன்று திமுகவோடு கூட்டணி இல்லை என்ற நிலை வந்தவுடனே சில கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு எங்கள் இயக்கத்தை ஒரு மாயை தோற்றத்தை இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. நான் கேட்கிறேன், இதே கூட்டணியில இருந்து திமுகவோடு கூட்டணி வைத்து இந்த 2016 தேர்தலை நாங்கள் சந்தித்து மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இதே கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எங்கள் இயக்கத்தை இதே நிலையில முடக்கிதான் பிரிக்கத்தான் நினைத்திருப்பார்கள். இதுதான் முன்னாடி நாங்கள் யோசனை பண்ணி எங்கள் தலைவர் சிந்தித்து ஈரை தொண்டை போட்டு நம்மை கருத்தை அரித்து விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கேப்டன் முடிவெடுத்தார். 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மகளிரணி கூட்டத்திலே சொன்னார், இனி ஒருபோதும் நான் யாருடனும் கூட்டணி என்னுடைய தலைமையிலே கூட்டணி என்று அறிவித்தார். அறிவித்த உடனே தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கைக்குலியாக இருந்தவர்கள் சில பேர் பிரிந்து சென்று அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவன் நான் என்னுடைய பாணியில பேச போனா எந்த நிலையில இருக்கிறாங்க என்பது தெரியல. நான் அப்படிதான் சொல்ல எந்த நிலையில இருக்காங்க தெரியல. எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு வளர்த்தவர் எங்க தலைவர். சோறு போட்டு வளர்த்திருக்கார். சோறு காலையில டிஃபனு, மதியம் சோறு, அவன் படுக்க போகும்போது சோறு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் துண்ணு இருக்கான். அதில் இருக்கிறவன் அதுல இருந்து போயிருக்கிறான். வேற ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்தவன் சில பேர் போயிருக்கிறான். இப்ப அவன் தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். சந்திரகுமார் என்பவன் ஒரு அது அவனுடைய இன்னைக்கு அவன் வந்து ஒரு என்ன சொல்றதே தெரியல. எனக்கு நண்பர்கள் 25 வருட கால நண்பர் எனக்கு இல்லை என்று சொல்ல. ஆனா இன்னைக்கு சந்திரகுமார் எந்த நிலையில இருக்கிறான் என்று சொன்னால் பாவம். நான் சொல்ல அவங்க குடும்பத்தோட நாங்கள் பழகி இருக்கோம், பேசியிருக்கோம், உறவு எங்களுடைய குடும்ப நண்பர்கள். அதனால நாங்கள் வந்து சொல்ல விரும்பல. ஆனா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒருபோதும் சொல்றேன், இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி வந்திருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தமிழகத்திலே நிச்சயமாக தேர்தலை சந்திக்கும், நிச்சயமாக வெற்றி பெறும். ஆட்சி அதிகாரத்திற்கு கேப்டன் வருவார். இப்போ கேள்வி என்னன்னா, கேப்டன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது, அவங்க என்ன சொன்னாங்க? ஆலோசனையே நடக்கல. அது போய் நான் சொல்லிடுறேன். இல்ல கேப்டன் என்ன மனநிலையில், கேப்டன் இப்ப என்ன மனநிலையில் இருக்காரு? விஜயகாந்த் என்ன மனநிலையில்? இப்ப என்ன தெரியுங்களா, முதல்ல ஒரு 9 எம்எல்ஏ போனான் இல்லையா, 9 பேர் போனோம் பார்த்தீங்கன்னா அந்த துரோகிகளை இடம் கண்டார். இப்போ எவன் துரோகியா இருக்கிறான்னு அவர் வந்து இனம் கண்டு கொண்டு இருக்கிறார். இல்லை சார், கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர், அவர் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் வெளில போயிருக்காங்க. இந்த நிலை வந்து இப்போ தலைமைக்கு வந்து எப்படி? கட்சியில் வந்து கட்சி அவர் தாங்க. தேமுதிகங்கிறது வந்து ஒரு மாற்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தோ, திராவிடர் கழகத்திலிருந்தோ பிரிந்து வந்த ஒரு இயக்கம் அல்ல. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சேர்ந்து உருவாக்கி கேப்டனை முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொண்ட இயக்கம். அது யாரு மாற்று கட்சியிலிருந்து வந்து போயிருக்காங்க. அதை பத்தி நாங்க ஏன் கவலை பண்ணோம்? மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்களும் போய் திமுக தலைவர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. யாரு அவங்க எல்லாம் வந்து எப்பயுமே வரக்கூடியவங்க. இப்போ சிவகுழந்தை எம்எல்ஏ வந்து அவர் எப்பயும் வருவார், எப்பயும் போவார். காமராஜ் வந்திருக்காரு, எப்பயும் வருவார், எப்பயும் போவார். இதெல்லாம் வந்து எங்களுடைய அன்றாட விஷயம். இதுக்கு வந்து கூட்டம் போட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை.